எல்லாரும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸுக்கு போகிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிஷஸ்லாம் ஸ்டாக் அப்டேட் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து 2 பாக்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்ட்டு வழக்கம் போல நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ காட்ட போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வீடியோஸில் காட்டுற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் வந்து முடிஞ்சாலும் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணுறதுலாம் இருந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு போன ஸ்டாக்கோடையே. சரி, இந்த பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்குள்ள ஒரு 3 டேஸ்க்குள்ள தான் ஆன்லைனில் இருக்க போகுது. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் புக் பண்ணுறோம். அதுவும் ஆன்லைனில் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலியாகிடுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே நீங்களும் இந்த நம்ம இதை பார்க்குறீங்க இது பண்ணுங்க. ஸோ வாங்கணும் டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து வீக்லி ஸ்டாக் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீக்லாம் நெக்ஸ்ட் வீக் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம். நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னே தெரியல. வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கிரிப்ஷனை. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அஃபிஷியல் குரூப் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம மட்டும் தான் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு யாராவது இருந்தாலும் ரிப்ளை பண்ணாதீங்க. நம்மளோட அஃபிஷியல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம லோகோட இருக்கும். ஸோ அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக இருக்கிற ஸ்டாக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நம்ம கப்பீஸ் வேலைக்கு கேட்டிருந்தா அதனால எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6.5 இன்ச்சில் உள்ள அரவணா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டே இருந்தார், அரவணா வாங்கி அந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அரவணா வாங்கி வீடியோ போடுறதுனால நம்ம வெளியே கடையெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரவணா வந்து கண்டிஷன் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றதுனால நான் எடுக்காமல். ஸோ யாராவது கேட்டேன்னா வந்து கண்டிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றனால தான். ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்னமெண்டல் பிஸ்னஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாட்டிக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் தனியாக லைனாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்றனால தான் எடுக்காமல் இருந்தேன். ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் அரவணாவை வந்து கொடுக்குற சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாலி ஜம்போ சைஸ் மாலி தாங்க நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். சைஸ்லாம் பாருங்க பெரிய சைஸாக இருக்குது மாலி எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் வந்து குரூப்லேயே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி ஏஞ்சல், அதாவது வந்து சி ஏஞ்சல் வந்து வேணும் கொஞ்சம் கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிறேன். அண்ட் கண்டிஷன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வாங்கிக்கோங்க. இருந்தாலும் நான் வந்து 2 டேஸ் அப்புறம் தான் சேல் பண்ணுவேன். அதனாலே நல்ல கண்டிஷனில் தான் வந்திருக்கு. நீங்கள் டேரெக்டாக கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு பிசினஸ் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து மண்டே சிவிங் இல்லை, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது 1 டே டிலே ஆகி தான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே வேணா இம்போர்ட் கப்பீஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பேரண்ட் சைஸில் இருக்குது. எல்லாமே ப்ரீடிங் பண்ணலாம் அந்த மாதிரி சைஸில் தான். இந்த வாட்டி கப்பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கப்பீஸ் மட்டுமே இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வாங்கிக்கோங்க. கப்பீஸ்னால நம்ம எப்பயுமே வந்து டக்குன்னு போயிருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மில்கி ஒயிட் கொய். அதாவது கொய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி பெரிய சைஸ் எடுத்துனா இந்த வாட்டி சின்ன சைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் கொய்யில். மில்கி ஒயிட் கொய் இதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டின் ஃபாயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா டின் ஃபாயில். இது பெரிய சைஸில் எடுத்துக்கிற டின் ஃபாயில் தான். சைஸ் பெருசாகவே இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இது ஒரு 5 பீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் பண்ணி அதையுமே நம்ம காட்டிடலாம். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஃபிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வேகமா. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஷார்க்கு. ஸோ எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷார்க் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. நல்ல கண்டிஷனாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே இதில் வந்து ஷார்க் வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாஃபு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே நல்ல பேரண்ட் சைஸில் இருக்கக்கூடிய மாஃபு. ஒயிட் அண்ட் எல்லோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போட்டுக்கிறோம். அண்ட் இப்போ வீடியோவில் ஷோ பண்ணுறேன். எனக்கு மாஃபு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு லைக் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஃப் ரொம்பவே பிடிக்கும். அதனால உங்களுக்கு மாஃபு தனியாக ஒரு வீடியோவாக ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கான்வெக்ஸ் சிக்லெட்டோட இதுதான். ஸோ எல்லாமே வந்து கான்வெக்ஸ் சிக்லெட்டு. இது எல்லாமே வீடியோ ஷோ பண்ணுறேன், பார்த்தாலும் தெரியும். ஏன்னா இதில் பார்க்குறத விட நம்ம டேரெக்டாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே கௌரா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து 50 பீஸ் இருக்குது. கௌரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 கலரில் இருந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குன்றதுனால. ஸோ இதெல்லாமே ஃபீமேல் பீட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய ஃபீமேல் பீட்டாஸ் எடுத்துருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் 30 ரூபா 20 ரூபாய்க்குலாம் ஃபீமேல் பீட்டாஸ் கேட்டுருந்தீங்க. அதை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ சின்ன பசங்க டேரெக்டாக டக்குன்னு ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு அந்த 30 ரூபா 20 ரூபா பீட்டாலாம் உங்களுக்கு வந்து ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஆகும், எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும். அண்ட் பார்த்தீங்கன்னா OHM இது வந்து ஃபீமேலு.
ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் எந்த மாதிரி ப்ரீட் பண்ணுவாங்க 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் மொய்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளோட மொய்னா டெஃபினா கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக டீம் இருக்குது. நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் ஷிப்பிங் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே மினி கோல்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேஸ்க்கு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கோல்டுலேயே கொஞ்சம் ரெட் கலர் நல்லா டார்க்கு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம எப்பயுமே இருக்கிற ஸ்டாக்கில் இம்போர்ட்டட் ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் பீட்டாலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் நல்லா இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் வாட்டர்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது வந்து சம்மர் டைம்னால ரொம்ப ஹீட் ஆகிற ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சுடுது. ஸோ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஆகும். ஏன்னா நம்ம வாட்டர் அதிகமாக வைக்கிறோம். ஏன்னா சம்மர் டைம்னால கொஞ்சம் வாட்டர் அதிகமாக தான் வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அது லக்கேஜ் தனியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த சம்மர் டைம் முடிகிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிஷ் வந்து சேஃப்டியாக தான் உங்களுக்கு கையில் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஏர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோவில் ஷோ பண்ணிட்டு கட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரூர் டிஸ்ட்ரிக்ட் குளித்துறையில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டேரெக்டாக வரலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதாலும் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம் நம்ம ஷாப் எப்படி வரணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டே இந்த வரையும் நீங்கள் வந்துடலாம். ஸோ வீட்டில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஷாப்க்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ 500 மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கூகுள் மேப்போட லொகேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறோம். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் இருந்து வந்து இது பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்து கால் பண்ணாமல் மறந்துடுறீங்க. ஸோ கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டி இந்த ஷாப் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா அந்த டைம்ல நான் வந்து கொஞ்சம் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும். ஸோ ஏன்னா ஷாப் க்ளோஸ்ல இருக்குன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறதுக்காண்டி சொல்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வரோம் ப்ரோ, இங்கேருந்து வரோம்னு சொல்லிட்டு நிறைய தஞ்சாவூர்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. ரொம்ப லாங்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு ஸோ இது வாங்கணுன்றவே நிறைய பேர் வந்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த டைம்ல. ஸோ இதே போல உங்க சப்போர்ட் இன்னும் நிறையவே கொடுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது, உங்களை பற்றி வேறு பெட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது கிளாசிக் வரையோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதில் வந்து டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணிடாதீங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை வராது. வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு சேல்ஸ் சம்பந்தமான ஏதாவது வந்து போஸ்ட் தேவைப்படுதா அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தேவைப்படுங்க. மற்ற எங்களோட சோஷியல் மீடியா கிளாஸுக்கு வர முடியாது நிறைய பேஜ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
புது சப்ஸ்கிரைபர் அண்ட் பார்த்தீங்கன்னா புது நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பெல் ஐக்கான் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் போன வீடியோவில் முன்னாடிலாம் சொல்கிற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பற்றி நான் பேசுறது இல்லை. ஸோ நீங்களாவே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து அது எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக அதே போல் சப்போர்ட்டை இனிமேல் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். கைஸ், நம்ம ஷாப்க்கு எப்படி வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை பஸ் ஸ்டாண்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது. கரூர் டிஸ்ட்ரிக்ட் குளித்தலை, அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற ரூட்லையும் அண்ட் கரூர் போகிற ரூட்லையும் நடுவில் தான் இருக்கிறது தான் குளித்தலை. ஸோ அதே ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளித்தலையில் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ குளித்தலை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஜனை மடம் அந்த ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய அந்த லைனில் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டேரெக்டாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கும்போது ஹபீபா ஷாப்பிங் மால் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டேர்னிங் வரும். ஸோ இந்த டேர்னிங்கை நீங்கள் வளைஞ்சிங்க அப்படின்னாக்கா ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே நீங்கள் வந்துட்டே இருக்கலாம். இந்த ரோடோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேர்ன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிபி பேங்க்கு. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வரலாம். ஸோ இதுலேருந்து வந்துட்டிங்கன்னா சிவா டெக்ஸ் வரும். ஸோ சிவா டெக்ஸில் சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 கடை தெளிவாக நம்ம ஷாப் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் எங்கேயும் டேர்ன் ஆக தேவையில்லை. இதில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ நம்ம ஷாப் நியர்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாகமாணிக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நாகமணிக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஷாப் வந்துருக்கு. வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும்.